இன்னைக்கு சோளா பூரியும் சன்னா மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கப் வந்து மைதா எடுத்துக்கலாம். இது வந்து மைதால செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஹோட்டல்ல கிடைக்கிற மாரி அப்படியே நமக்கு வந்து டேஸ்ட் இருக்கும். ஸோ, அதனால வந்து மோஸ்ட்லி டின்னருக்கு இத எடுத்துக்காம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ, இது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் சுகரும் சேர்த்துக்கிறேன். ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது இல்ல அப்படின்னா பேக்கிங் சோடா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் மைதாக்கு 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் ரவை சேர்த்துக்கலாம். அப்போ 3 கப் மைதாக்கு 3 ஸ்பூன் ரவை எடுத்து வச்சு இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே தயிர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, நல்லா ஒரு சாஃப்ட்டான மாவா பெசஞ்சிட்டு, மேலே லைட்டா எண்ணெய் வந்து ஊத்தி, அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா வந்து ஊற வைங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சாஃப்ட்டா, டேஸ்ட்டா கிடைக்கும். இப்போ சன்னா மசாலாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வெங்காயம் பக்கம் எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதா, ஸோ இந்த பெரிய வெங்காயத்த மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 6 தக்காளி பார்த்தீங்கன்னா, எடுத்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கமேட்டு அரைச்சு வச்ச வெங்காயமும் சேர்த்துட்டு, அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கமேட்டு அரைச்சு வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இது 2ம் நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இந்த டீஸ்பூன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கேன். இதோட மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மஞ்சத்தூள். இதுக்கு மல்லித்தூள் நிறைய போட தேவையில்ல. அதனால ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கமேட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ பக்கம் வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா அந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு ஊற வச்சிருந்த அந்த வெள்ளை சுண்டலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி, உப்பெல்லாம் சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு குக்கரை மூடி வச்சு நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். இது தனியா நம்ம சுண்டல் வேக வைக்க தேவையில்ல. இந்த மசாலாவோடயே நல்லா வெந்துரும். நைட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் பக்கம் ஊறுச்சுன்னா, நல்லா சூப்பரா வந்து சுண்டல் வெந்துரும். இப்போ சூப்பரான சன்னா மசாலா ரெடி. சோளா பூரிக்கு பார்த்தீங்கன்னா, மாவும் நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம எப்பயும் போல பூரிக்கு தேய்க்கிற மாரி, ஆனா கொஞ்சம் பெருசா தேய்ச்சுக்கலாம். ஏன்னா ஹோட்டல்லலாம் இன்னும் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ வந்து நம்ம அவ்வளோ பெருசு வந்து நம்ம இப்போ வந்து பூரி சுட முடியாது. ஸோ அதனால நார்மல் பூரி மாரியே சுட்டுக்கலாம். டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். செம்ம சாஃப்ட்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. சன்னா மசாலாவும் சூப்பரா இருந்துச்சு. இதோட கொஞ்சமா வெங்காயம், லெமன் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.